ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காடை கிரேவி வைக்க போகிறேன் பாருங்கள். அதுக்கு 4 காடை வாங்கி பீஸாக கட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி கிரேவி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து சோம்பு கொஞ்சம் போட்டுக்குவோம், சீரகம் கொஞ்சம், அது கூட பட்டை வகைகள் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பல்லாரி ஒன்று போட்டு எடுத்து, தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த காடையை போட்டுக்கலாம். காடையை போட்டுட்டு இஞ்சி பூண்டை இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காடையை ஒரு செகண்ட் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா இந்த ஆயிலே நல்லா வதக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சீரகம் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். பாருங்கள், காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், காடையெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க, சூப்பராக நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.